எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் விதையில் வளர்ந்தால் தான் அது மரமாக இருக்கும், பலன் தரும். இந்த ஒட்டு மரம்னு ஒன்று வரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும். அதுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, அந்த மரம் பலனும் தராது. பல பேர் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களையும் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலால் காணாமல் போயிருக்கிறார்கள். இவர் இப்பொழுதே தன்னை முதலமைச்சராக தன்னுடைய தலைமையில்தான் மற்ற கட்சிகள் என்னோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது, அதாவது கொட்டி கிடக்கிற செங்கற்கள் கோபுரமாகிவிட முடியாது. இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணின்னு குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இல்லை, அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். ஒரு கொடி நட முடியும், ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? அன்பு தம்பி விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 மாநாடு நடத்தி முடித்த உடனேயே எங்களுடைய எதிரி பாஜகன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கும் தெரியலை. நீங்கள் பூமர் மாதிரி பேசுகிறீங்க, 51 வயசில் பூமர் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம் போதும். என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்கிற அளவுக்கு விஜய் வளர்ந்துருக்கு. வணக்கம், இது கேள்விக்களம். நேற்று திரு விஜய் தலைமையிலான தாவேக மாநாடு, அதில் பேசப்பட்ட விவகாரங்கள் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதனால் வரை விஜய் அரசியலை விமர்சிப்பதை தவிர்த்து வந்த அஇஅதிமுக இப்போது நேரடியாக முன்னாள் அமைச்சர்கள் களம் இறங்கி விஜயை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நேற்று திரண்ட கூட்டம், அங்கு பேசப்பட்ட பேச்சு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று பலரையும் கடுமையாக விமர்சித்து விஜய் முன்வைத்த அரசியல் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று நாம் விவாதிக்கப் போகிறோம். ஏன் அவருடைய பேச்சுக்கு கடுமையான எதிர்வினைகள் வருகின்றன? 1.5 மணி நேரத்திற்குள் நடந்து முடிந்த ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட ஒரு மாநாடு 1.5 மணி நேரத்திற்குள் முடிந்துவிட்டது. 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாத, 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அல்லது அதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய தலைவர்கள் என்று யாரும் இல்லாமல் விஜயை மட்டும் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அந்த மாநாட்டின் அரசியல் செய்தியை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு MC ராஜன், திரைப்பட இயக்குனர் விஜய் ஆதரவாளர் திரு பிரவீன் காந்தி, தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சம்பத், இவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ், பத்திரிகையாளர் திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம் இணைய இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் MC ராஜனுடைய முதற் பார்வை கேட்கணும். அந்த மாநாட்டோட ப்ளஸ் மைனஸ்ன்னு என்ன நினைப்பீங்க? சமூக வலைதளம் முழுக்க அதை பற்றி பேச்சு இருக்குது, கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறாரு, நடப்பு அரசியல் என்னன்னு தெரியல, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கூட்டம் ஆர்ப்பரித்தது
அப்படின்ற ஒரு சங்கதியும் அதற்குள்ள ஊடுபாவாக வருகிறது. இப்போ ஏடிஎம்கே கொஞ்சம் ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணுறாங்க. நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வச்சார். இன்றைக்கி முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே ஒரு அட்டாக் மோடுக்குள்ளே போகிறாங்க. அதிமுக வந்து ரேட்டில் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கூட்டணி இல்லைன்னா ஒரு டைஅப் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ரூமராவது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அது இப்போ இல்லாமல் போச்சு. அது அவங்கள வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ரெண்டாவது, எம்ஜிஆரை சுயீகரிக்க பார்க்குறார் அப்படிங்கிறது வந்து அடிமடியில் கை வைக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு பார்வை. இதை தாண்டி முக்கியமாக பார்த்தோம்னாக்க விஜய் போன்றவர்களோட எழுச்சி எங்கேருந்து வருதுன்னா, நாம் பார்த்துருக்கோம் கேரளாவிலையோ இல்லை வெஸ்ட் பெங்கால்லையோ. கேரளாவில் நாம் பார்த்துருக்கோம், நீங்கள் யாரை கம்யூனிஸ்ட் ஆக்கி அப்படின்னு. இடதுசாரிகளுக்கு எதிராக வந்த குரல் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது. வெஸ்ட் பெங்காலில் என்னன்னாக்க, ஏன் இடதுசாரிகள் போயிட்டாங்கன்னாக்க, ஒரு தலைமுறைக்கு நீங்கள் வந்து நிலத்தை கொடுத்தீங்க, அடுத்த தலைமுறைக்கு எதுவும் செய்ய கிடையாது. திராவிட இயக்கங்க வந்து கல்வியும் கொடுத்துருக்கு, அடுத்த கட்ட நகர்வாக நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் இது வந்து அடுத்த கட்ட நகர்வு. எங்களுக்கு அதிகாரமும் வேண்டும். இதுக்கு ஏற்ற அளவில் திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், அதிமுகவோ இல்லை திமுகவோ தங்களை தகவமைக்கவில்லை. அதுலேருந்து வரக்கூடியதாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, 2 பாயிண்ட் நீங்கள் முக்கியமாக சொல்கிறீங்க. ஒன்று, ரேட்டில் ஆயிட்டாங்கன்ற சொல்கிறீங்க. அதிமுக அதிர்ந்து போயிட்டாங்க, பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய கட்சி, விஜய் இப்போ தான் கட்சி தொடங்குறாரு. ஒரு கோபுரத்தை வந்து இப்போவே ஒரு கொட்டி கிடக்கிற செங்கல் கோபுரம் ஆகிட முடியாதுன்னு விமர்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியலில் என்ன தெரியும், நீங்கள் இப்போ தான் வர்றீங்க, நாங்கள் வந்து ஆழமாக வேர் விட்ட ஒரு மரம், நீங்கள் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டா உடனே எம்ஜிஆர் தொண்டர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்படி ஆழமாக வேரூன்றிய கட்சி இன்றைக்கி எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, அதோட தொண்டர்கள் மத்தியிலேயே எந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம், இந்த தலைமை நம்மளை கரை சேர்க்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது பரவலாக பார்க்க முடியுது. இவ்வளோ சுருக்கமான நேரத்தில் ஒரு மாநாடு முடிகிறதுன்றது இருக்குல்ல. பொதுவாக வந்து பல நாட்கள் மாநாடு நடக்கும். அந்த காலத்தில் நான் மாநாடுகள்லாம் 3 நாள் மாநாடு, 4 நாள் மாநாடு நடந்திருக்கு. அப்புறம் 2 நாள் மாநாடு ஆச்சு. இப்போ 1 நாள் மாநாடு காலையில் தொடங்கி மாலை வரையிலுமா அது நடக்கும். இப்போ வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள நடந்த ஒரு பெரிய மாநாடுன்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இதுவாக தான் இருக்கும். இது இந்த ஃபார்மேட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் வரலாற்றுலேயே பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி புதுச்சேரியில் இருக்கிற ஒருத்தரை பொதுச் செயலாளராகவோ இல்லை 2ஆம் கட்ட தலைவராகவோ வச்சுருந்ததே கிடையாது. முதல் முறையாக தாவேகாவில் தான் அதை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலே ஆள் இல்லையா, புதுச்சேரியிலேருந்து தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. புதுச்சேரி என்ன பூட்டான்லையா இருக்குது? பக்கத்தில் தானே, பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் புதுச்சேரிக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது. புதுச்சேரியில் சீஃப் மினிஸ்டராக இருந்தவரை கூட திமுகவிலையோ இல்லை அதிமுகவிலையோ வந்து இங்கே வந்து பெரிய தலைவர்களாக ஏற்றுக்கிட்டது கிடையாது. அவங்க எம்எல்ஏ நம்ம ஊர் கவுன்சிலர், ஆமாம், அந்த அளவில் தான் வச்சுருந்தாங்க. முதல் முறையாக புதுச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஒரு கட்சிக்கே பொதுச் செயலாளர். சரி, தன்னை மிகப்படுத்தி பேசுகிறாரு அவர். அரசியல், அது முதல் மாநாடு, ஒரு ஆடியோ லான்ச்சுனா அதில் பேசுகிற பேச்சுக்கள் வேற. மாறாக இதில் வந்து பஞ்ச் டயலாக் அடுத்து பஞ்ச் டயலாகாக இருக்குது. பொதுமக்களை நோக்கி பேசியதாக அந்த பேச்சு இல்லைன்னுலாம் சொல்கிறாங்களே. அது உண்மைதான். அவர் வந்து பேசுகிறது அவரோட ரசிகர்களுக்கு தான் பேசுகிறாரு. மக்களை ரீச் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கா? அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? அந்த சந்தேகம் வலுவாகவே இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர் திமுக எதிர்ப்பாகவும் பாஜக எதிர்ப்பாகவும் பேசுகிறது வரவேற்கப்படுகிறது. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை நம்ம புறந்தள்ள முடியாது. திமுகவையும் பிஜேபியும் அவர் விமர்சிக்கிறத மக்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஆட்சியில் இருக்கிற கட்சி. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. அது ஓரளவுக்கு எடுபடுது, அது மறுக்க முடியாது. ஓகே லட்சுமி, உங்கள் கோணம் என்ன இதில்? நேற்று வந்தது ஒரு மேசிவ் ராலி, ஒரு மேசிவ் விஜய் வேவ். இல்லை விஜய்க்கான சப்போர்ட் ஹெவியாக இருக்குது.
தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரே மாநாட்டில் எல்லாம் மாறிடுமா, இல்லை வந்து ஒரே மாநாடு வாக்குகளாக மாறிடுமா, நேற்று வந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா, இவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டம் எப்போதுமே வந்து கூட்டம் வந்தால் வாக்குகளாக மாறாது, இதெல்லாமே நம்ம எப்போதுமே பேசியிருக்கோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த மாநாடோ அல்லது அந்த மாநாட்டினுடைய அவர் பேசின விஷயங்களையோ, அந்த க்ரௌடோ, இல்லை அங்கே இருந்த அந்த எனர்ஜியவோ நீங்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசி அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடவே முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளையும், திமுக உள்பட, பாரதிய ஜனதா கட்சி உள்பட, அதிமுக உள்பட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே விஜயனுடைய நேற்றைய மாநாடு நேரடியாக அந்த நேரம் அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து விமர்சனங்கள் செய்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அவங்க எல்லாரும் ரேட்டில் ஆகிறதுக்கு அல்ல, எல்லாருக்கும் ஒரு பயத்தை வந்து ஆழமான பயம்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. கட்டாயம் அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எளிதில் டிஸ்மிஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு எனர்ஜெட்டிக்கான கிரவுட் இருந்தது. நீங்கள் வந்து அதாவது அவர் வந்து உங்களையோ என்னையோ அந்த கூட்டத்தில் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கல. அவருக்கு இன்ஃபார்ம்டான க்ரௌட் வேண்டாம். அவரோட கார்டர்ஸும் அவரோட ரசிகர்களும் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்க மாட்டாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இல்லை, இன்ஃபார்ம்டான க்ரௌட், அதாவது படித்த சிந்திக்க தெரிந்த கூட்டம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு யார் வருவாங்க, யார் தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, யாருக்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கணும், யாருக்காக நம்ம பேசணும், என்ன பேசணுன்றத தெரிஞ்சு தான் நேற்று விஜய் பேசியிருக்கார். ஓகே, அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறாங்கன்னா அது வந்து டார்கெட்டட் டு ஹிஸ் ஆடியன்ஸ். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலாம், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு டான்ஸ் போடலாம், அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறது அல்லது பெப்பேற்றுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரங்க கூட்டம், ஒரு 100 பேர் இருக்கிற அரங்கு கூட்டமோ அல்லது 1000 பேர் இருக்கிற ஒரு பொதுக்கூட்டமோ அந்த 100 பேருக்காகவோ 1000 பேருக்காகவோ பேசப்படுறதில்லை. தேர்தல், பொதுவெளி, அரசியல்னு வந்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமான ஒரு அப்பீல் தான் ஒரு மாநாட்டில் பேசுகிற பேச்சு. அது அந்த தொண்டர்களுக்கு மட்டும், அந்த கட்சிக்காரங்களுக்கு மட்டும், அந்த ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ அந்த அவருடைய ஏற்று கொள்ளாத அவர் என்னதான் சொல்ல வர்றாரு நம்ம பார்ப்போமேன்னு திறந்த மனதோட பார்க்குற ஒரு பொதுமக்களுக்கு அவர் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு? இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் குணா. பொதுமக்களுக்கு அவர் மெசேஜ் சொல்ல, நான் அதை தான் ஆரம்பத்திலே சொல்கிறேனே, உங்களுக்காகவும் எனக்காகவும் பொதுமக்களுக்காகவும்லாம் அவர் பேசலை. அவருக்கு யார் தேவையோ, யார் அவருக்கு வாக்களிப்பார்கள்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பேச்சை தான் நேற்று பேசியிருக்கார். ஆனால் டிஎம்கே மீதான தன்னுடைய டாக்ஸையும் பிஜேபி மீதான விமர்சனங்களையும் இன்னும் ஷார்பன் பண்ணியிருக்காரு. இன்னும் போக போக இது வந்து இன்னும் அதிகரிக்கும். அவருக்கு நீங்கள் வந்து நேற்றைக்கு வந்த கூட்டம் அவர் வந்து வெல் இன்ஃபார்ம்டான கூட்டம் இல்லை, அதனால அவர் வந்து பொதுமக்களுக்காக பேசலை அப்படின்னா, நேற்றைக்கு வந்த கூட்டம் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து 18 இல்லை 17 வச்சுக்கோங்க, இல்லை 16 வயசுல இருந்துன்னு கூட வச்சுக்கோங்க. அதில் வந்து வாக்கு அளிக்க முடியாதவர்கள் ஒரு சிலர் இருந்தாலும் இருந்திருக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கவங்க, அதுக்கு மேலே யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, நேற்றைக்கு வந்தவங்களில் 75% பேர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பேரண்ட்ஸாக அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். வாக்குகளை நீங்கள் போன முறை யாருக்கு வேணாலும் வாக்களிச்சிருக்கலாம், இந்த முறை எனக்காக விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்களால சொல்ல முடியும். அதை அவர் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கான வேலைகளை நேற்று முழுமையாக செய்துட்டாரு. அவர் வந்து பெரிய வெறும் தொண்டர்களை முறுக்கேத்தி அமைச்சிருக்காருன்றீங்க? இல்லை குணா, நேற்றைக்கு அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அதில் ரெட்டோரிக் தான் இருந்தது, எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது ஸ்பீச்சில். அது நீங்களும் நானும் ஒத்துப்போம். ஆனால் அவருடைய தொண்டர்களுக்கு அது தேவையில்லை, சப்ஸ்டன்ஸ் வேணும்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. இல்லை, அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையா? ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் லீடர், தமிழ்நாட்டில் எனக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் போட்டின்னு சொல்ற ஒரு லீடர், தன்னுடைய நீங்க சொல்றது சரி. அதாவது தன்னுடைய ஃபாலோவர்ஸை, தனக்கு தன் வழியில வரக்கூடியவர்களை எல்லாரையுமே பண்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருக்கு கட்டாயம் அது இருக்கணும். ஆனால் அவர் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நேற்றைக்கு வந்த கூட்டத்தை நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது. சொல்றது கரெக்ட். அதாவது பெரிய கூட்டம் வந்தது, அதை எளிதில் எடப்படாதீங்கன்றீங்க. அவர் வந்து அண்ணாவை மேற்கோள் காட்டுறார், அண்ணாவை போல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு. அண்ணா அரசியல் கட்சி தொடங்கி அண்ணா மாநாடு போட்ட காலங்களில் 50s எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய படிப்பறிவுன்றது 10%க்கும் கீழே. 90% படிக்காத மக்களை அழைச்சு அவங்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு மொழி உணர்வு, மாநில சுயாட்சின்னா என்ன,
இப்படி பல விஷயங்களை பேசி தான் அவர் அதிகாரத்தை இதுதான் பிடிச்சாரு. இதை வந்து நான் திரும்பவும் நான் வந்து நேற்று ஈவினிங்லேருந்து அவரோட அந்த ஸ்பீச் முடிஞ்சதுலேருந்து நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப் ரீல்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவர் பேசியிருக்காரு. 3 நிமிஷம் இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் வர ரீல்ஸில் வர விஷயங்களை அவர் 35 நிமிஷம் நேற்று பேசியிருக்காரு. ஒரு 30 ரீல்ஸ் கொடுத்துருக்காரு. சத்தமாக பேசியிருக்காரு. சத்தமாக பேசினா மக்கள்கிட்ட எடுபடும்னு அவர் நினைக்கிறாரு. தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு அதை தான் பிடிக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. அதை அவர் செய்திருக்காரு. அது சத்தமாக பேசினார் சாரம் இல்லைன்றீங்க. ஒரு 30-35 நிமிஷம் பேச்சில் ஒரு 10-12 ரீல்ஸ் கட் பண்ண முடியுன்றீங்க. நான் ரீல்ஸ் கட் பண்ண முடியும்லாம் சொல்ல. வழக்கமாக இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குமோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அது போல் பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்கிறேன். நான் ரீல் நீங்கள் கட் பண்ணாதீங்க எல்லாம் சொல்ல, அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஏடிஎம்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை பிஜேபியும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை வந்து அவர் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு 2 மாத காலமாகவே 2 மாதத்துக்கு முன்னால் இருந்தே எம்ஜிஆரை அவர் பக்கம், அதாவது எம்ஜிஆரோட ஃபாலோவர் நான், எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. 1967 ஆகட்டும் இல்லை 77 ஆகட்டும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான சாத்தியம் வந்து ரொம்ப குறைவு. அது இன்றைக்கி இருக்க அவரோட ஃபாலோவர்ஸை வச்சுட்டு திரும்ப 1977 மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறது பாசிபிள் கிடையாது. 67 அண்ணா வந்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சியை வந்து தூக்கி எறிந்தார். பெரிய ஹிஸ்ட்ரி வாஸ் மேட் தென். ஆனால் 67 அண்ணா வந்து ஹி ஓவர் த்ரூ த காமராஜ் கவர்மெண்ட். காமராஜர் வந்து விஜயனுடைய கொள்கை தலைவர். அப்போ இதுலேயே வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துடுது. எம்ஜிஆர்னோட கவர்மெண்ட்டை தான், எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ ஆன்டி டிஎம்கே தான் அவரோட பிளாங்க். அதை தான் திரும்பவும் சொல்கிறார். அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, திரு சம்பத், ஏடிஎம்கேல மிக கடுமையான விமர்சனத்தை விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு சொல்கிறாங்க. ஒரு பல முனைகள்லேருந்து விமர்சனங்கள் வருது. பாஜக விமர்சிக்குது, திமுக விமர்சிக்குது, விசிக விமர்சிக்கிறது, ஆணவ படுகொலை பற்றி பேச்சு இல்லை, பீகாரில் நடக்கிற ஓட்டு திருட்டு பற்றி பேச்சு இல்லை, வாக்காளர் பட்டியல் மோசடி பற்றி பேச்சு இல்லை, இப்படி காரமான பல விஷயங்களை அவர் தொடலை அப்படின்றது தொடங்கி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஏடிஎம்கேல சொல்கிறது வந்து நீங்கள் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எம்ஜிஆர் வாக்குகளை நீங்கள் விஜய்க்கு மாறாது, வந்த கூட்டத்துக்கு அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் பேசலாமே தவிர ஆட்சி மாற்றம் சாத்தியம் இல்லை, அதை அவரால் நிகழ்த்த முடியாதுன்ற கருத்தை பத்திரிகையாளர் சொல்கிறார். அதாவது சார், நேற்று ஒரு மகத்தான மாநாடை நாங்கள் முடித்திருக்கிறோம். நேற்று இரவே பல அரசியல் தலைவருடைய தூக்கம் தொலைந்திருக்கும். பலர் பதற்றத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தலைவரையும் விமர்சிப்பதே அவருடைய வேலையாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனை பற்றி யாரும் பேசல. அவர்கள் என்ன செய்ய, அவர் எல்லாரையும் அவர் விமர்சிக்கிறப்ப அவரை விமர்சிக்க மாட்டாங்களா சார்? மோடியை விமர்சிக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சிக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு. இவங்களெல்லாம் அவர் விமர்சிக்கும் போது அவரை மற்றவங்க விமர்சிக்க தானே செய்வாங்க. இல்லை, இது எனக்கான நேரம் இல்லை, நான் பேசுகிறேன் சார், நான் பேசுகிறேன். அதாவது இந்த மாநாட்டின் மூலமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக எங்கள் தலைவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் நிறைய விமர்சனம் இங்கே பேசின 2 தோழர்களுடைய பேச்சையுமே நான் உன்னிப்பாக கவனித்தேன். அதில் ஒரு சில புகார்களையும் வாசிக்கிறாங்க. அதுக்கு நான் விடை சொல்லி ஆகணும். ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பிறப்பு இணைச்சலராக நான் அந்த புகார்களுக்கு நான் பதில் சொல்லாமல் கடந்து போயிட முடியாது. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர், இந்த மாநாட்டையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க காரணமாக இருந்தவரை புதுச்சேரிக்காரன்னு சொல்றதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் முதல்ல சோழிங்கநல்லூர் இருக்கிறார், முதல்ல அப்டேட்டாக இருந்துக்கோங்க. ஒரு கட்சியை விமர்சிக்க முன்னாடி அவர் எங்கே குடியிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை ஆண்டு காலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, அது என்ன ஒரு குவாலிட்டி இல்லைன்னு அம்மா ஒன்று பேசினாங்க. இது மாதிரியான விமர்சனங்களை வந்து நான் கடுமையாக எதிர்க்கிறேன். எங்கள் தலைவர் பேசிய பேச்சுக்களை இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பேசினாரு, சோசியல் மீடியாவில் பேசினாரு. ஐயா, அண்ணாவினுடைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா கிடையாது. அன்றைக்கு நேரடியாக மக்களை சந்தித்துத்தான் வந்து பேசணும். அன்னைக்கு ரீடிங், நீங்க தானே சொன்னீங்க கல்வி அறிவு கம்மியா இருக்குன்னு. அன்னைக்கு பத்திரிகையில் வர செய்தியை கூட படித்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பத்திரிகையில சொல்லணும் அல்லது நேருக்கு நேர் சந்தித்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிறகு எதுக்கு டிவி சேனல்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இதன் மூலமாக மக்களுக்கு நாம் செய்தியை கடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய பங்களிப்பை நீங்க குறைத்து சொல்ல முடியாது. அது என்ன அவ்வளவு கேவலமானதா? சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கிறது, அங்க செய்தி போடுறது, ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறதுலாம் கேவலமானதா?
அதன் மூலமாக செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாதா? நாங்கள் எங்க மக்கள் வந்து ஒரு கட்டமைக்கப்படாதவர்கள், அவர்கள் ஒன்றும் அரசியலுக்கு புரிதல் இல்லார்கள் என்பது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. வந்திருந்த 10 லட்சம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெரும் கூட்டத்தில் ஆர்வம் மிகுதியால் ஒரு சில பேர் வந்து அதை இருந்திருப்பாங்களோ ஒழிய அரசியல் தெரியாதவர்களோ அரசியல் புரியாதவர்களோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பற்றி தெரியாதவர்களோ அங்கே இல்லை. அந்த பேசுகிற எங்கள் தலைவர் பேசிய பேச்சை டீகோட் பண்ணுங்க. அவர் பேசிய பேச்சில் எவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்குது என்பதை உங்களால் புரிந்து கொள்ளணும். வெறுமனையாக அனைவருமே விமர்சனத்தை வைப்பது மட்டுமே அந்த கண்ணோட்டத்திலே பார்த்தீங்கன்னா பேசிய பேச்சில் சிங்கத்துல ஆரம்பிக்கிறார், தன்னை சிங்கங்கிறார். அப்பப்பெல்லாம் வெளியில வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. டே டு டே பாலிடிக்ஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்க, நான் வரும்போது வருவேன்றது ஃபர்ஸ்ட் லைன். அது ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்துவிட்ட ஒரு தலைவர் ஒரு குறிப்பான பிரச்சனைகள்ல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தணும்னு மக்கள் எதிர்பார்க்கறது தப்பா? நான் சிங்கம் மாதிரி என் டெரிட்டரியை நானே வகுத்துப்பேன், அது என் கண்ட்ரோல்ல இருக்கும். இதெல்லாம் சினிமா பஞ்ச் டயலாக் உதவும். அன்றாட மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்தீங்களா? ஏன் பனையூருக்கு அழைச்சு பேசுறீங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு அது பதிலா ஃபர்ஸ்ட் பாயிண்டே டிஃபென்ஸ்ல ஆரம்பிக்கிறாரு சார். பதில் சொல்லிடுறேன். 234 தொகுதிக்கு வேட்பாளர் சொல்றீங்க. கேள்வி வைங்க, நான் பதில் சொல்றேன். கேள்வி 1 இன்னமும் டிஃபென்ஸ் மோட்ல இருக்கிறாரு. கேள்வி 2 சார் ஒரு நிமிஷம் இல்ல 3 கேள்வி சொல்லிடுறேன். கேள்வி 1 இன்னமும் டிஃபென்ஸ் மோட்ல தான் இருக்கிறாரு. அன்றாட அரசியலுக்கு வரவில்லை. அறிக்கை அரசியல், ட்வீட் அரசியல், வாழ்த்து அரசியலை தாண்டி மக்களை சந்திக்கவில்லை. மக்கள் பிரச்சனைகளுக்கு களத்துக்கு வரல, கருத்து சொல்றது இல்லைன்றது 1. அதுக்கு டிஃபென்ஸா சிங்க கதையை சொல்றாரு. 2வது விமர்சனம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் அந்த 234 தொகுதியெல்லாம் சொல்றாரு நானே வேட்பாளர், என் முகம்தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்தில் ஒரு ஹீரோ வர்ஷிப்பு தான் திருப்பி கொண்டு போறீங்களா? உங்களுக்கு வந்து வேட்பாளர் இன்னார்னு சொல்ல தேவையில்லையா? வேட்பாளர் யாருன்னு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 3வது, இந்த பிரச்சனைகள்ல விஜய் அவர்கள் எங்க நிற்கிறார்? ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரலாமான்னு இன்னும் பழைய பிரச்சனைக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு தவிர நடப்பு அரசியலுக்கு எங்க வர்றார்? சரி, இதுக்கு நான் பதில் சொல்லிடலாமா? சார், இப்போ அறிக்கை அரசியல் ஒரு விஷயம் சொன்னீங்க. அரசியலில் வந்து எல்லா நேரமும் முழுமையாக களத்தில் இருந்துதான் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. அறிக்கை அரசியல் என்பதும் அரசியல் வடிவம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு தலைவர் என்பவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை வழி நின்று நாட்டில் நடக்கிற பிரச்சனை மட்டுமல்ல, நல்லதற்கும் கெட்டதற்கும் தன்னுடைய கட்சியின் கொள்கை வழி நின்று கருத்து சொல்வது என்பது ஒரு அரசியல்வாதியுடைய கடமை. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம களத்தில் வரணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு 365 நாள் நாட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரியாரிட்டிஸ் பண்ணுங்க. நீங்க மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்து முக்கியம், எந்த பிரச்சனைக்கு களம் காணணும். இன்னொரு வார்த்தை நீங்க எங்க தலைவர் நேற்று பேச்சுல பதிவு செய்திருக்கிறார். என் கடன் வந்து என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே. வருகிற செப்டம்பர் மாதம் நான் வந்து மக்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 2/2/2024 கட்சி ஆரம்பிக்கும் போது அதுவே விமர்சனத்துக்கு ஆளானது. சார், விஷயம் போராட்டத்துக்கு தார்மீக ஆதரவு தருவது வேறு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தார்மீக ஆதரவு கூட தரலாம். ஆனா போராட்டக்காரர்கள் வாங்க சார், நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல அவர் வர சொல்லல, நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க அடுத்த கேள்விக்கு போனா நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சார், அதாவது போராட்டக்காரர்களே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அண்ணன் அவர்களும் அதே மாதிரி துணை பொதுச்செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் களத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது தலைவர் இங்க உங்களை சந்திக்க வராருன்னு சொல்லும் பொழுது தலைவர் இங்க வந்தா மக்களுக்கு பொது போக்குவரத்துக்கு பிரச்சனை இடையூறு வரும், நாங்கள் அங்க வந்து சந்திக்கிறோம். மதுரை மாநாட்டுக்கு வந்தா கூட தான் போக்குவரத்து இடையூறு வரும். மாநாடு நடத்தாம இருக்காரா? நான் உங்க கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றேன். ஒரு ஷூட்டிங் போனா கூட தான் பிரச்சனை வரும். மதுரைக்கு உள்ள ஊர்வலம் போனார்ல 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்ப இதே லாஜிக் அதுக்கு போறது இல்ல சார். மதுரையில ரோட் ஷோ நடத்தினார்ல, சொல்லிரலாமா? அப்ப மக்களுக்கு பாதிப்பு வரலையா? அப்ப கவனம் ஈர்ப்புக்காக போனார்ல. ரோட் ஷோ கிடையாது. நீங்க முதலமைச்சரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை கேக்குறீங்க. ஆள் ஒரு முதலமைச்சர் வந்து மதுரை ஸ்தம்பித்ததுன்னு போட்டாங்களா இல்லையா சார்? கேட்கல. எதுக்கு சார் அவர் போனாரு? சார், நான் கேள்வி சொல்லிடுறேன் சார், நான் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க வச்ச கேள்வி எனக்கு 3. 2வது கேள்வி 234 தொகுதியிலும் நானே போட்டியிடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இந்த வார்த்தை இதற்கு முன் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் சொன்னது இல்லையா? எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் நல்ல வேட்பாளர்கள் அவர்களுக்கு நான் பொறுப்பு. சார், அண்ணாவிலிருந்து கலைஞர் வரலையும் சொல்லி இருக்கிறது வந்து 234 தொகுதியிலும் மக்களுக்கு உழைக்கக்கூடிய சேவகர்களை நிறுத்தி இருக்கிறோம். என்ன நம்பி அவங்களுக்கு வாக்கு போடுங்க.
அவர்கள் தவறு செய்தால் நான் கேட்பேன்னு சொல்லுவாங்க. அனைத்து தொகுதிகளும் சினிமா நானே டயலாக் மாதிரி நிற்பதாக நினைத்துக் பரமக்குடிக்கு கொண்டு நானே நீங்கள் வேட்பாளர், வார்த்தை பதிவாயிருக்கு சார். பத்மநாபபுரத்துக்கு நானே வேட்பாளர், ஸ்ரீபெரும்புதூருக்கு நானே வேட்பாளர், இப்படி எல்லாம் பேசியிருக்காங்களா என்ன? அப்படி இல்ல நீங்க அதான் சொல்ல உங்க டீகோடிங் process தப்பா இருக்குது. அவர் சொன்ன கம்யூனிகேஷன் மெசேஜ் ரிசீவ்ட் ஆயிடுச்சு, பட் உங்க டீகோடிங் process வந்து தவறா இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி தேர்தல்களின் போதும் வாக்காளர்களுக்கு குறிப்பாக தொண்டர்களுக்கு அனைத்து தொகுதிகளும் நானே நிற்பதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் களப்பணியாற்றுங்கள் சொன்ன வரலாறு இருக்குது, பதிவு இருக்குது. அதனால இந்த இரண்டாவது கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல வேட்பாளர்களை நாங்க நிறுத்தி இருக்கிறோம், அந்த வேட்பாளரை நம்பி வாக்களியுங்கள், அவர்கள் தவறு செய்தால் அவங்க மக்களுக்கு உழைப்பாங்க, அவங்க தப்பு செஞ்சா நாங்க தட்டி கேட்பேன் அப்படின்னு அந்த தலைவர்கள் கேரண்டி கொடுப்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என் முகம்தான் சின்னம், அதுக்கு ஓட்டு போடுங்க, நானே வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுல ஒரு சினிமாத்தனம் இருக்கிறதா விமர்சனம் எழுந்தது. நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆலூர் ஷானவாஸ் சொல்ற கருத்தை கேட்டு பாக்குறீங்க. இது இயல்பாக எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுறதுதான் சார். ஓகே சார், ஓகே. பேச விஷயத்தான் பேசுறாங்க. அவர் நடிகரா இருக்கிறதுனால பஞ்ச் டயலாக் மாதிரி தோணுதா என்னன்னு தெரியல. தொடர்ந்து பேசலாம். ஒரே நிமிஷம் ஆலூர் ஷானவாஸோட கோணத்தை கேட்டு. இல்ல இது ஆலூர். அதாவது 9 மாதங்களுக்கு இடையில் 2 மாநாடுகளை ஒரு கட்சி போட்டிருக்கிறது. மாநாடுகளை 6 மாதத்திற்கு ஒரு முறை கூட போடலாம், தவறில்லை. விடுதலை சிறுத்தைகள் அப்படி போட்டிருக்கிறோம். நாங்கள் தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம், மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தினோம், மது ஒழிப்பு மாநாடு நடத்தினோம். அப்படியே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப என்ன தேவை ஏற்படுகிறதோ, என்ன சூழல் வருகிறதோ, அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்து மக்களை திரட்டி மக்கள்கிட்ட அதை அட்ரஸ் பண்ணுறது, ஆளும் வர்க்கத்திற்கு அதன் மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, ஒரு செய்தியை கொடுப்பது என்பது அரசியல் வடிவத்தில் ஒன்று. அதனால் நாங்கள் அதை செய்கிறோம். ஆனால் நாங்கள் மாநாடு ஒரு ஆண்டுக்குள் 2 மாநாட்டை நடத்துவதற்கு என்ன அடிப்படைனா கருப்பொருள் அடிப்படை. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் தேசம் காப்போம் மாநாடு நடத்தினோம். இப்போ வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தினோம். அப்போது ஒரு கருப்பொருள் இருக்குது, மக்களை திரட்டுவதற்கு ஒரு கருப்பொருள் இருக்குது. விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறதுக்கு என்ன கருப்பொருள், மதுரையில் மாநாடு நடத்துறதுக்கு என்ன கருப்பொருள்? ஏதாவது ஒரு பொருள் இருந்தது? அதில் எந்த பொருளும் இல்லாத ஒரு மாநாடு, எந்த உள்ளீடும் இல்லாத ஒரு உரை. அவர் யாரை பற்றி பேசுகிறாரு, யாருக்கு செய்தி சொல்கிறாரு, என்ன கோரிக்கை வைக்கிறாரு, மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு, இப்போ இருக்கிறதுல இதெல்லாம் கெட்டுப்போச்சு நான் வந்தால் சரி பண்ணுவேன்னு சொல்லி என்ன உத்தரவாதம் கொடுக்குறாருன்னு எதுவுமே இல்லை. எந்த உள்ளீடும் இல்லாத ஒரு உரை. அப்போ கருப்பொருள் இல்லாத மாநாடு, உள்ளீடு இல்லாத உரை. போன முறை பேசியதை விட இந்த முறை ரொம்ப ஷார்ப்பன் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆட்சி மாற்றத்துக்காக அவர் முதல் மாநாடு கட்சி தொடங்கிட்டோம், எங்க தலைமையில கூட்டணி, அதிகாரத்துல பங்கு தருவோம்னு மெசேஜ் சொன்னாரு. யாரெல்லாம் எங்க கொள்கை தலைவர்கள்ன்றது ஒரு கொள்கை பிரகடனமா முதல் மாநாட்டை வச்சிட்டாரு. சொல்லிக்கிறோம் எங்களுடைய கொள்கையை அறிவிக்கக்கூடிய மாநாடு முதல் மாநாடு. ஓகே, இரண்டாவது மாநாடு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை தொண்டர்களுக்கு சொல்றாரு. ஏடிஎம்கேவை எதிர்க்கிறேன், அவங்க இன்எஃபெக்டிவ். டிஎம்கேவை எதிர்க்கிறேன், அவங்க எங்க பொலிட்டிக்கல் எனிமி. பிஜேபி எதிர்க்கிறோம், டிஎம்கே ஆட்சியை வீழ்த்துறோம், ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகுங்கன்னு தொண்டர்களுக்கு அறைகோல் விடுக்கிற ஒரு மாநாடு. திமுக, அதிமுக, பாஜக மூன்றையும் விமர்சிக்கிறாரு. இதுல உள்ளீடு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ஆலூர் ஷானவாஸ்? அதாவது இன்னைக்கு நாடுதழுவிய அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இந்த ஜனநாயகத்தையே படுகுழியில் தள்ளக்கூடிய, புதைகுழியில் தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த வாக்கு திருட்டு அமைஞ்சிருக்கு. அந்த வாக்கு திருட்டு பற்றி அவர்கிட்ட எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஒரு இவ்வளவு பெரிய மக்கள் திரட்டலை அவர் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அவரும் தேர்தலில் தீர்மானத்தை வாசிச்சிங்களா? மாநாட்டில் அந்த தீர்மானத்தை வாசித்தீர்களா? இல்ல. ஒரு மாநாடு எதுக்கு சார் போடுறீங்க? ஒரு மாநாடு போட்டா தீர்மானத்தை எங்க எடுத்து படிக்கிறார். அதுதாங்க நீங்க மாநாடு கூட்டம் இருந்ததுனால தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு போதிய அவகாசம் கிடைக்கல. என்ன சார் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு மாநாடை முடிச்சுட்டு கட்டுக்கடங்க மாநாடுனா கட்டுக்கடங்காம தான் சார் கூட்டம் இருக்கும். மாநாட்டுக்கு நிகழ்ச்சி நிரல் வேணாமா? தீர்மானத்தை நின்னார் முன்மொழிவாங்க, இத்தனை தீர்மானங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே இருந்தது சார். போதிய அளவுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு இல்ல, காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாம இருந்தது. எங்களால பெருகி வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல சார். உங்க பொதுச் செயலாளர் தான் சொன்னாரு, காவல்துறைக்கு, தீயணைப்பு துறைக்கு, எல்லா துறைக்கும் நன்றின்னு அவர் தான் சொன்னாரு. நீங்க ஒத்துழைக்கலன்றீங்களே, உங்க பொதுச் செயலாளர் எதுக்கு நன்றி சொன்னாரு?
இல்ல சார், நன்றி சொல்றது கடமை சார், நன்றி சொல்றது கடமை. ஆனா களத்துல என்ன நடக்குதுன்னு நாங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா? இந்த மாதிரி விவாதத்துல தான் சொல்ல முடியும். விவாதத்துல நாங்க தான் சொல்ல முடியும். தலைவர் வந்து நாகரிகமா நன்றி தான் சொல்லுவாரு. ஆனா அவ போது அளவுல ஒத்துழைப்பு தரலன்னு களத்துல நாங்க பாத்துக்கிறோம். காத்திரமான பிரச்சனைகளை ரகசியமா தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா சார்? இத்தனை ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா வெளிப்படையாக இந்த தீர்மானத்தை சொல்ல வேணாமா? அதுதானே அவர் கேட்கிறார். ஆலூர் திரு ஆலூரார் அது என்னன்னா, அவருக்கு எதையுமே உரத்து பேசுவதற்கு, அந்த கான்செப்டுக்கு உள்ள போய் அலசுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. அந்த வெளிப்படையான அரசியல் அவருக்கு இன்னும் கைகூடவில்லை. அதனால தான் வாக்கு திருட்டு பற்றி பேசுனா அது ஒன்றிய அரசை கோச்சிக்க வேண்டியது வந்துடும். ஆணவ கொலைகள் கவின்னு பேரை சொல்லி பேசுனா அது மற்ற சாதிகளை வந்து பகைச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கணக்கு போட்டு அது வந்து தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், அதை மாநாட்டில் பேசாத மாதிரி இருக்கணும், பொதுப்படையாக பேசுகிற மாதிரி இருக்கணும், அதனால் யாரும் கோச்சிக்கவும் கூடாது. இப்படின்னு கழுவுற நீரில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல அவர் ஒரு பட்டும் படாத ஒரு மேலோட்டமான அரசியலை நேற்று முன்னெடுத்திருக்கிறார். இங்கே பேசுனாங்க, அவர்கிட்ட வந்து கண்டெல்லாம் அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்க்கல, அவருடைய பேச்சில் அப்படின்னு. அவருடைய பேச்சையே அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கலையே, எல்லாம் போயிட்டே இருக்காங்களா? அவர் ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே பார்த்தாச்சுன்னு கூட்டம் கிளம்பி போயிட்டு இருக்குது. அப்போ என்ன பொருள்? அந்த பேச்சை கேட்கறதுக்கோ அங்கே பேசப்படுகிற அரசியல் குறித்தோ அதையெல்லாம் எதிர்பார்த்து அங்கே யாரும் வரல. அவரை பார்க்கணும், அவர் வந்து அவர் திரையில் போய் அவருடைய படத்தை பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து நேரடியாக வந்து அவர் முகத்தை பார்க்கிறார்கள் என்கிற அளவுக்கு தான் அந்த தொண்டர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மீண்டும் அவர் அப்படித்தான் கொடுக்குறாரு. அவங்கள உட்கார வச்சு அரசியல் பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கோ, இன்னைக்கு நாடு சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கோ எந்த உள்ளீடும் இல்லை. அதில் எந்த பிரச்சனையும் அதில் முன்வைத்து அலசப்பட்டது? எந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அது தொடர்பான பேச்சுக்களை பேசினாங்க? முதல்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க மேடையில். இப்படி ஒரு ஜனநாயகமற்ற அரசியல் போக்கை இப்போதான் பார்க்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் எல்லாரையும் வந்து அப்படி நடத்துனாங்க இப்படி நடத்துனாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் கூட மேடையில் இருக்கும்போது எல்லாரும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம் இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, எடப்பாடி இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று இவர் பேசுறாரு, எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, எல்லா தலைவர்களும் மேடையில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு மோசமான அரசியலை இவருக்கு விதைக்கிறார் பாருங்க. இவர் மற்ற கட்சி தலைவர்களை வந்து சவால் விட்டு அழைக்கிறார் அப்படி இப்படின்னு. அது முதலமைச்சர் குறித்து அவர் சொன்ன விமர்சனங்கள் பாருங்க. ஒரு முதலமைச்சரை ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் கூப்பிடுறாரு. இதெல்லாம் வந்து என்ன பேச்சு? இவர் தான் சொன்னார், கட்சி தொடங்கினோன்னா நாங்கள் நாகரிகமாக தான் அரசியல் பண்ணுவோம், நீ யாரையும் வந்து நாங்கள் வந்து இழித்து பேச மாட்டோம், பழித்து பேச மாட்டோம், நீங்களும் அப்படி நடந்துக்குங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு இவரே இறங்கி போய் ரொம்ப மலிவான பேச்சுக்களை பேசுறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு களத்தில் வந்து ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? இந்த தலைவர்களாவது இப்படி பேசியிருக்காங்களா? ஏதாவது கட்சியில் உள்ள பேச்சாளர்கள் தவறாக பேசுவாங்க, அதெல்லாம் வந்து திருத்தப்படும், விமர்சனத்துக்குள்ளாகவும் பார்த்துருக்கிறோம். ஆனால் ஒரு தலைவரே இப்படி வந்து சொல்லாடல்களை பயன்படுத்துறாரு. எவ்வளோ மோசமான எதிர்வினைகள் வரும் இதுக்கெல்லாம். இன்னைக்கு அண்ணாமலை கேட்டிருக்காருல, அப்போ அவர் அங்கிள்னா நீங்கள் பூமர் அங்கிளான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரியான எதிர்வினைகள் தானே நீங்கள் சந்திக்க வேண்டி வருது. அரசியல் களத்தில் நீங்கள் என்ன புதுசாக பயிற்றுவிக்கிறீங்க? இதில் அண்ணா வேற இழுத்துக்கிறீங்க, எம்ஜிஆர் வேற இழுத்துக்கிறீங்க. திமுகவின் தலைவர் அண்ணா, அதிமுகவின் தலைவர் எம்ஜிஆர், தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த். அப்போ தேமுதிகவையும் திமுகவையும் அதிமுகவையும் அந்த நிறுவனர்கள் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுறாங்க? உங்க நிறுவனர் விஜய் தானே, அவருக்கு என்ன கொள்கை? அவர் பேசுறது தானே வந்து போய் நிக்கணும். ஆனா நீங்க அண்ணாவை இழுத்துக்கிறீங்க, எம்ஜிஆர் இழுத்துக்கிறீங்க, விஜயகாந்த் இழுத்துக்கிறீங்க. இது என்ன அரசியல்? இது எந்த கட்சியில வந்து எதுலெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ, எதுலெல்லாம் நல்ல அம்சங்கள் இருக்கோ அந்த நல்ல அம்சங்கள் எல்லாம் தேடி எடுத்து நாங்க அதை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றது குற்றமாகுமா? இன்னொன்று, திரு MC ராஜன் லக்ஷ்மி சொன்ன ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். அவங்க ரெண்டு பேரும் சொன்னது வந்து ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி அந்த மாநாட்டில் இருந்தது. அதை நீங்கள் வந்து அதை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு உதறல் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து வந்து ஒரு ரேட்டில் ஆயிட்டாங்க, அந்த ஃபோர்ஸை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது, இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்களை, தமிழ்நாட்டு மக்களை மிக மிக குறைவான மதிப்பீட்டோடு அணுகுகிற ஒரு பார்வை இது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் 3 முறை மோடி பிரதமராயிருக்காரு, 3 முறையும் மோடியை நிராகரித்த மக்கள். ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த வேலை நடக்குமாங்க? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இது நடந்திருக்கு சொல்லுங்க? 3 முறையும் மோடி நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு பிஜேபி நிராகரிக்கிறாங்க? பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற சித்திரம் தானே இருக்கு. அப்படித்தானே ஒரு பார்வை இருக்கு.
வெறும் சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டா வந்து இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு களம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த களமும் பிஜேபியை நிராகரித்தால் மட்டும்தான் 3 முறையும் பிஜேபி நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மக்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கு, எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு திராவிட இயக்க அடிப்படையில் 2 கட்சிகள் மாறி மாறி இங்க ஆட்சி செய்யறாங்க. மும்மொழி கொள்கை, சமூக நீதி, இப்படிப்பட்ட பல விஷயங்களில் வந்து மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இருமொழி கொள்கை தான், சமூக நீதியில காம்ப்ரமைஸ் கிடையாது, மாநில சுயாட்சியில காம்ப்ரமைஸ் கிடையாது என்று உறக்க பேசி அதன் மூலம் அரசியல் நடத்தி இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு நெடுங்காலம் பயணப்பட்டிருக்காங்க. எனவே இந்த வாக்காளர்களை, இந்த தமிழ்நாட்டு மக்களை இப்படியெல்லாம் வந்து எந்த உள்ளீடும் இல்லாத ஒரு கூட்டம் வந்து ஆட்சி செஞ்சிரும், அதை பார்த்து மற்ற கட்சிகள்லாம் பயப்பட்டுன்னு சொல்றது ஏதாவது பொருள் இருக்கா? அவருக்கு வந்து ஒரு படம் வந்தாலே அவர் வர வேண்டியது இல்லை. அவர் படம் திரையிடப்படுற திரையரங்கத்திலேயே கட்டுக்கடங்காத கூட்டம் திரளுது நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த திரையரங்கில் எவ்வளோ கூட்டம் திரளும்? அதை மொத்தமாக ஒரு திடலுக்கு வான்னா வராதா? அதுவும் நேரடியாக அவர் வர்றாரு. அப்போ திரையில போனா அவரை இதுல திரையில தான் பார்க்க முடியும், திரையரங்கில் போனா. இங்க போனா நேரடியாக பார்க்கலான்னு சொல்லி ஒட்டுமொத்த திரையரங்குகள்லையும் திரண்ட கூட்டம் நேற்று அங்க வருது. அதுல என்ன வியப்பு இருக்கு? அவர் என்ன பொலிட்டிக்கல் கண்டென்ட் கொடுக்கிறார், அதுதானே முக்கியமானது. மக்கள் எப்படி சீர்தூக்கி பார்த்து வாக்களிக்க மாட்டாங்களா? போற போக்கில் 4 பசங்க சொல்றானுங்க விஜய்க்கு ஓட்டு போட சொல்றாங்கன்னா பின்னாடியே போய் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி ஓட்டு போட்டிருக்காங்களா என்னைக்காவது தமிழ்நாட்டு மக்கள்? அப்படி என்றைக்காவது ஓட்டு போட்டிருக்காங்களா? தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காட்சி இருக்கா? ஒவ்வொருவரும் அதற்காக களத்தில் வியர்வை சிந்தி இருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்குது. தமிழ்நாட்டில் வென்ற எல்லாரையும் நீங்க எடுத்துக்கங்க. அதற்கு பின்னால் அவர்கள் போட்ட உழைப்பை பாருங்க, அவங்க முன்னிறுத்தின கொள்கையை பாருங்க, அவங்க வலியுறுத்தின தீர்மானங்களை பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் இல்லாம இங்க யாருமே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல. அப்படி உள்ளீடு இல்லாம மேலோட்டமாக அவரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு இவரை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு வந்தவங்க எல்லாம் பாதியில போயிட்டாங்க. இல்ல 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 அதான் சொல்றோம். இல்ல நான் ஒரு நிமிஷம் இல்ல 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 அது சார் இப்போ ஒரு நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல இல்ல அவர் பேசும்போது குறுக்கிட்டீங்க, அதுக்காக கேட்கிறேன். ஹலோ, அதுதான் அது என்ன அப்படின்னா, அரசியல் பின்புலம் இல்லை, சமூகத்தின் மீது அக்கறை இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பழியை சொல்றாங்க. ஒரு 30 ஆண்டு காலமாக மற்ற நடிகரை போல வேற படத்தில் நடிச்சோம் எதுவும் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கூட்டம் வந்துச்சு அப்படிலாம் இல்லைங்க. நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து நற்பணி மன்றம் மாத்தினதையும், நற்பணி மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாத்தினையும், இந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு நெருக்கமாக நாங்கள் செய்த பணிகள் எதையுமே நீங்க கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அந்த கண்டென்ட், அந்த பேச்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க இன்னும் முழுசா வந்து புரியல அப்படிதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இன்னொன்னு, ஒரு விஷயத்தை நீங்க ஏன் ஏற்றுக்கல? இத்தனை லட்சம் மக்கள் புதிதாக அரசியலுக்குள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரசவாத வித்தையை உருவாக்கியவர் எங்களுடைய தலைவர் என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒரு சாதியின் அடிப்படையிலும், மதத்தின் அடிப்படையிலும், இனத்தின் அடிப்படையிலும் உருவான பொழுது அனைவருக்குமான ஒரு அரசியல் வடிவத்தை நாங்கள் கொண்டு வந்து அனைவரையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? விமர்சனம் வைப்பது மட்டுமே வந்து குறிக்கோளாக வைத்துக் கொண்டு வெற்று விமர்சனத்தை வைக்கிறீர்கள் என்பதை நான் சொல்றேன். நீங்க வைக்கிற விமர்சனம் அதே மாதிரி ஏன் அண்ணாவை எடுத்துக்கொள்ள கூடாது, எம்ஜிஆரை எடுத்துக்கொள்ள கூடாது, காமராஜரை எடுத்துக்கொள்ள கூடாது? எல்லாருமே ஒவ்வொரு ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு பெரிய ஒரு இயக்கம் தானங்க விஜயகாந்த் கட்சி கூட அப்படித்தானே. எல்லா ஏழைகள், எல்லா மொழியை சேர்ந்தவங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்க, எல்லா பிராந்தியத்தை சேர்ந்தவங்க, ஏழை பணக்காரன் எல்லாம் தானே இருந்தாங்க. அவர் என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதிகா கட்சி நடத்தினாரு அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கா கட்சி நடத்தினாரு? எம்ஜிஆர் நடத்தின கட்சி அப்படிதானே சார்? அதெல்லாம் வந்து என்ன சார், இன்றைக்கு திமுக காங்கிரஸ் விஜய் தான் வந்து திமுக உருவானது. எல்லோருக்குமான கட்சியை இவர் விஜய் தான் தொடங்கி இருக்காரா? எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, அண்ணா தொடங்கின கட்சி, விஜயகாந்த் தொடங்கின கட்சி குறிக்கோள் இல்ல. எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் நீங்க எங்களுடைய குறிக்கோள். அதான் சொல்றேன், எங்களை விமர்சனம் செய்வதற்கு முன்பாக எங்கள் குறிக்கோள்களையும் எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் படித்து பாருங்க. எதுவுமே இல்லாம நாங்க என்ன சொல்லிக்கிறோம்? சாதி, மதம், இனம், பிறந்த இடம், பாலினம், பொருளாதாரம் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லோருக்குமான கட்சியாக நாங்கள் இதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். புதிய தலைமுறையினை நாங்கள் அரசியலுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் அரசியல் பயிற்றுவிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய மேடையில எப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய மேடையில பொலிட்டிக்கல் ட்ரைனிங்க என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதற்கான வேலைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மாநாடு, ஒரு மாஸ் மீட்டிங், ஒரு மாஸ் கூடி இருக்கக்கூடிய திரள்ல வந்து எதை சொல்ல வேண்டுமோ அரசியல் பயிற்றுவிப்பதாக சொன்னீங்க. அப்படி ஒன்றும் தெரியலையே. நேற்றைக்கு வந்த கூட்டத்துக்கு அந்த
ஒரு அரசியல் கூட்டத்துக்கு எப்படி வருவாங்கன்றது கூட தெரியலையே. நேற்றைக்கு நீங்கள் கட்டுக்கடங்காத கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் எல்லாமே ஒத்துக்கிறோம். பெரிய கூட்டம் இருந்தது, அவருக்கான ஃபேன் ஃபாலோயிங், அவருக்கான கார்டர் ஃபாலோயிங், நீங்கள் நற்பணிமன்றம் நடத்திருக்கீங்க, மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது, இது எல்லாமே ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த கூட்டத்தை பண்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒரு தலைவருக்கு இல்லையா? ஏன் அதை பண்படுத்தவே இல்லை? 30 வருஷமா அப்போ என்ன பண்ணாரு? பண்படுத்தவே இல்லையா? நீங்கள் எதுவுமே ஏன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல? இன்னைக்கு ஒரு 30 நிமிஷம் சத்தமா பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? அரசியல் சொல்லி கொடுக்கணும்ன்ற கட்டாயம் இல்லையா? நீங்க பயிற்சி கொடுத்தோம், பட்டறை நடத்தணும் எல்லாம் சொல்றீங்க, ஆனா யாருக்குமே அந்த பண்பாடு இல்லையே. இல்லை நீங்கள் மேடம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் 4 மணிக்கு கூட்டம் மீட்டிங்னு சொல்லியிருக்கிறோம், மாநாடு தொடங்குதுன்னு சொல்லி. ஆனால் முதல் நாள் இரவிலே எங்களுடைய நீங்கள் அதை ரசிகர்கள்னு சொன்னீங்க, அந்த வார்த்தையை பின்னால் எடுத்துக்கோங்க. தொண்டர்கள், எங்களுடைய ஆதரவாளர்கள், எங்களுடைய கழகத்தை தோழர்கள் வர்றாங்க. இவர்களை இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள நீங்க இப்படித்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் எப்படி விதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே ஆண்டு விழா நடக்குது, பொதுக்குழு கூட்டம் நடக்குது, செயற்குழு கூட்டம் நடக்குது, அங்க நிர்வாகிகள் வர்றாங்க, அவர்கள் இந்த விதிமுறைப்படி தான் வரணும், இத்தனை மணிக்குள்ள வரணும், இத்தனை மணிக்கு போயிடணும், இந்த உடையில வரணும், இந்த இதுதான் பேசணுங்கிறது சொல்ல முடியும். ஒரு பொதுவாக யார் ஆதரவாளர்கள் வர்றாங்க, கட்சி தோழர்களை தாண்டி எங்க வந்தவங்களுக்கு பின்னாடி கொடுத்துங்க. அவ்வளவு பேர் ரசிகர்கள் காலையிலே வந்துருவாங்க, உங்க தொண்டர்கள் காலையிலே வந்துருவாங்க. ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு பந்தலாவது மருத்துவர்கள் இருந்தாங்க, மருத்துவ பணியாளர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் தேவையான, நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான கூட்டம். எங்களால் நாங்கள் என்ன திட்டமிட்டு இருந்தோமோ அதை விடவும் அதிகமான ஆதரவு அங்க பெருகுச்சு. அதனால ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம் ஒழிய, முழுமையாக கடந்த மாநாட்டில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் வெற்றிகரமாக மாநாட்டில் நடத்திருக்கிறோம். அதனால ஒரு சில வெற்றிகரமான மாநாடு என்பது எனக்கு வேடிக்கையா தெரியும். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் திரளக்கூடிய மாநாடெல்லாம் நடந்ததே இல்லையா? எந்த கட்சிக்கும் நடந்தது இல்லையா? 1.5 லட்சம் சேர்கள்லாம் எந்த கட்சியும் போட்டதே இல்லையா? இது என்ன புதுசா? இதெல்லாம் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். அது இளைஞர்களால் ஒரு புதிய சக்தியாக விஜய் வரும்போது அது ஈர்ப்பாக தெரிகிறது. மீடியாவும் ரொம்ப ஹைப், அவர் அங்கேருந்து புறப்பட்டுட்டார், இங்கேருந்து புறப்பட்டுட்டார், இந்த அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டாருன்னு எந்த தலைவர்களுக்கும் போடுறதில்லை. ஆனால் காலையிலேருந்தே முந்தின நாள்லேருந்தே மீடியாக்கள் பாட ஆரம்பிச்சாச்சு. தமிழ்நாட்டில் முழுமையாக அவர் கிளம்பிட்டாரு, வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரு, மதுரைக்கு போயிட்டு இருக்காரு, இந்த ஹோட்டலில் போய் ரீச் ஆகிட்டாரு. எந்த தலைவருக்கு போட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி சொல்லுங்கள்? இதை விட பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம். எங்கள் தலைவர் வேளச்சேரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டார் திருமாவளவன், இப்போ திருச்சி நோக்கி போய் கொண்டிருக்கிறார், திருச்சியில் இந்த ஹோட்டலில் தங்குகிறார். என்னைக்காவது போட்டிருக்கீங்களா? என்னைக்கும் போட்டதில்லை. ஆனால் விஜய்க்கு போடுறீங்க. அப்போ விஜய்க்கு அரசியலையும் தாண்டி கூடுகிற கூட்டத்தையும் தாண்டி ஒரு சினிமா கவர்ச்சி என்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த செல்வாக்கு இருக்குது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, மக்கள் தலைவரை விரும்புகிறார்கள், அவர் குறித்த செய்திகளை விரும்புகிறார்கள். அப்ப மற்ற தலைவர்கள்லாம் என்ன செல்வாக்கு இல்லாதவங்களா? நீங்க எங்க மாநாட்டை பார்த்திருக்கீங்களா? விடுதலை அதிகமாக இருக்கிறது, சமகாலத்தில் அதிகமாக இருக்கிறது. அதுதான் பதற்றம் இன்னைக்கு. அதுதாங்க பார்த்தாதானே தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன், மாநாடு எப்படி நடத்துவாங்கன்னா, இப்போ பெரிய திமுகலாம் எப்படி அதிமுகலாம் எப்படி மாநாடு நடத்துவாங்கன்னா, பந்தல் போட்டுருவாங்க, லட்சக்கணக்கானோர் திரண்டுருவாங்க, முந்தின நாள் சாயங்காலம் ஆரம்பிச்சிருவாங்க. முந்தின நாள் சாயங்காலம் இருந்தே 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியுடைய பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருப்பொருள்ல பேசுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். நாள் முழுவதும் பேசுவார்கள் கட்சிக்காரர்கள். கட்சியினுடைய முன்னணி முகங்கள் நாள் முழுவதும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசுவார்கள். உலக தலைப்புல பேசுவாங்க, இந்தியாவினுடைய தலைப்பில் பேசுவாங்க, தமிழ்நாட்டு தலைப்பில் பேசுவாங்க, மொழி உரிமை பற்றி பேசுவாங்க, சமூக நீதி பற்றி பேசுவாங்க. பெரிய பாடம் நடக்கும். தொண்டர்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்துருப்பாங்க. உங்க தொண்டர்கள் தான் அதிகாலையிலே வந்துடுறாங்கல்ல. அப்ப நீங்க ஒரு பந்தலை போட்டு உங்களுடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1/2 மணி நேரம் கொடுத்து பேச வச்சிருக்கலாம்ல. இதுதான் அரசியல் படுத்துறது. நீங்க அதுக்கெல்லாம் தயாரா இல்ல. ஏன்னா உங்களுக்கு அரசியல் படுத்துறது நோக்கம் கிடையாது. அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எப்படி தியேட்டர்ல விசில் அடிப்பாங்களோ, திரையை கிழிப்பாங்களோ, சேரை உடைப்பாங்களோ, அவங்கள அப்படியே வச்சிருக்கணும். அரசியல் படுத்த கூடாதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமே. நீங்க அரசியல் படுத்தினாதான் அவங்கள விட்டு போயிருவானே. அரசியல் இருக்க மாட்டான். அரசியல் படுத்த கூடாது கடந்த காலத்திலே இருக்கிறாரு. அதாவது இந்த மாநாடுங்கிற அரசியல் நிகழ்வு எந்த அளவுக்கு சாரமற்று போயிருக்குங்கிறத தான் இது காட்டுது. விஜயோட மாநாடு இதுல தான் அரசியல் பாடம் படிக்கணும், இதுல தான் அரசியல் பயிற்றுவிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க விடுதலை சிறுத்தைகள் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு இவ்வளவு கூட்டத்தை கூட்டி ஒரு 1/4 மணி நேரம் பேச்சு 1.5 மணி நேரம் மாநாடு முடிச்சிடலான்றீங்க. சாரமற்று பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்ல மாநாடு எந்த அளவுக்கு சாரமற்று போயிருக்கு அப்படிங்கறத மாநாடுலாம்
எங்க மாநாடெல்லாம் இப்ப வாஸ்தவம். 7 மணி நீங்க நேரம் மாநாடு நடத்துறீங்க. ஒரு நிமிஷம். நள்ளிரவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க? 12 மணி 1 மணிக்கு தான் முடியும். நீங்க தானே சார் சொன்னீங்க 3 நாள் சொன்னீங்களே எங்க சார். தலைவர் ஓகே, நம்ம எங்க நம்பர் தலைவர் பேசக்கூடிய பேச்ச கேட்கறது மாநாடுகளை வச்சு பிரவீன் கட்சி காந்தோட வளர போறதில்ல. பிரவீன் காந்தோட அவர் பேசி முடிச்ச பிறகு தான் கலையறாங்க. ஓகே, பிரவீன் காந்தோட பஞ்ச் டயலாக்ஸ் கேட்போம். முதல் மாநாடு விக்கிரவாண்டி, இரண்டாவது மாநாடு மதுரை. பாண்டி மன்னர்கள் ஆண்ட மதுரைக்கு விக்கிரவாண்டியிலிருந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக அதாவது சார், முதல் மாநாடை விட இதில் முதிர்ச்சி தெரிஞ்சது பேச்சில். அதுதான் அதிர்ச்சி பல பேருக்கு. அந்த முதிர்ச்சியே அதிர்ச்சி. பனையூர்ல இருந்து பண்ணலாம் சார், துணையா இருக்கியா இருப்பார், அவ்வளவுதான். நீங்க பனையூர்ல இருங்க, பங்களால இருங்க, எங்க வேணா இருங்க, துணையாக இருப்பார். இன்று அவரை நம்பி கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தால் மட்டும் வரும் கூட்டம் மற்ற கட்சிகளுக்கு கட்டுக்கடங்காமல் வந்திருக்கிறது. தனி மனிதனுக்காக, விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டிக்கு தான். அந்த பர்சனாலிட்டியை நம்ம இதுக்கு முன்னாடி யாருக்கு பார்த்தோம்னா எம்ஜிஆரை பார்த்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா ஜெயலலிதா மேடம் உருவாக்கப்பட்டாங்க, வரல, உருவாக்கப்பட்டது. ஆனா இவருக்கு தானா வந்த கூட்டம் இது. இது எம்ஜிஆர் ரஜினி சொல்ற டயலாக் நியாயமா பார்த்தீங்கன்னா, இது தானா சேர்ந்த கூட்டம், நானா கூட்டின கூட்டம் இல்லைன்ற மாதிரி வந்து நின்னாங்க. ஓகே, வெயில் அடிச்சும் ஃபெயில் ஆகாத ஒரே மாநாடு சார் இது. வெயில் அடிச்சும் ஃபெயில் ஆகல. கூட்டம் 3 மணி வரைக்கும், காலையில் 5 மணில இருந்து. நீங்க சிரிக்கலாம், மயக்கம் போட்டவங்க எல்லாம் ஃபெயில் ஆனவங்க வெயிலுக்கு மயக்கம் போட்டாங்க சார். எத்தனை லட்சம் பேர் சார். சார் அச்சம் இருந்தது அத்தனை பேருக்கு எங்கேயோ சொதப்ப போகுதுன்னு. உச்சி வெயில் சார். அதெல்லாம் மீறி ஒரே முகத்துக்காக அங்க மாபெரும் வெற்றியை கண்டார்கள். நம்ம அதை பாராட்டணும். ஓகே சார். ஆனால் என்னன்னா ஒரு சில இன்னும் தவிர்த்திருக்கலாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கும். அங்கிள்னு சொன்னதுல கொஞ்சம் அவரு அன்பா பர்சனலா பேசும்போது, அவர் பர்சனலா நிறைய வாட்டி முதல்வரை மீட் பண்ணியிருப்பாரு. போன தேர்தலில் சைக்கிள் எடுத்துட்டு ஓடும்போது அங்கிள் உங்களுக்காக தான் வரேன்ற மாதிரி தான் போனார். ரைட், போன எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம் சார், சைக்கிள் எடுத்துட்டு ஓடினார் சார். யாருக்கு போனார்? அங்கிளுக்காக தான் போனாரு. அங்கிள் கிட்ட போன்ல பேசியிருப்பாரா இல்லையா சார்? அங்கிள்களாம் சித்தப்பாங்களாம் அந்த அங்கிள் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சார். பொது மேடையில அது வந்து அதுதான் அந்த அங்கிள்னு விஷாலும் அவரை அந்த நெருக்கமா இருக்கவங்க எல்லாமே அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பார். சிஎம் அன்பா இருப்பார், நெருக்கமா இருப்பார். அப்படிதான் அவர் பேசிட்டாரே தவிர அப்புறம் கிளாப்ஸ் நிறைய வந்தவொடனே அது ஒண்ணு வரும். எப்பவுமே மேடையில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, முன்கூட்டி தயாரிப்பு இல்ல அங்கிள் ஃப்ளோவா வந்தது. அப்புறம் என்ன போச்சுன்னா, அந்த வார்த்தைக்கு ரொம்ப பிடிக்குது போட்டுக்கிட்டு கொஞ்சம் பேசிட்டாரு. அது நம்ம தெரியும், மேடையில் இது நடக்கிற தவறுகள். அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ரெண்டாவது, சீமான செதைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு லிஸ்ட்லயே சேர்க்காம பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது சிங்கம் வேட்டைக்கு போகும்போது தேவையில்லாதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொன்னது அந்த பாணி ஓகே. அதே மாதிரி சென்ட்ரல்ல இருக்கிற ஆட்சியை எதிர்த்ததுங்கிறது சூப்பர். அங்கிள்ங்கிறது மட்டுமே தவிர்த்திருக்கணும். ஆனால் ஒன்னே ஒன்று நடந்திருக்கும் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தொண்டர்களை கடைசி வரைக்கும் நிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு பந்தல் போட்டிருக்கணும். ஏன்னா வெயில், மதுரைனாலே வெயில் தானே சார். சூரியன் எப்பவுமே எதிராக தான் சார் இருக்கும். பூசா வரவங்களுக்கு சூரியன் எப்பவுமே எதிராக தான் இருக்கும். வெயில் ஃபெயில்னு, வெயில் அடிச்சும் ஃபெயில் ஆகலன்றீங்க. ஆகல சார், வெயில் அடிச்சது அதனால எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்றீங்க. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, கிளம்பி போச்சு, கூட்டம் கிளம்பி போச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? சொல்லல, போச்சு. அது போச்சு. இல்ல சார், அது வந்து சொல்றதை விட்டுருங்க. இல்ல கேமராவை நீங்க இப்படி திருப்பிட்டாங்க சில பேர். அது சார் எல்லா கேமராவும் எனக்கு ஃபேவரா இருக்குமா என்ன? சில கேமரா எனக்கு எகைன்ஸ்டா தான். அது கேமராலாம் விட்டுருங்க சார். மாநாட்டு பந்தல்ல இருந்து அவரை பார்த்ததும், அவர் ரேம்ப் வாக் இருக்குல்ல, அது முடிச்ச உடனே அவரை பார்த்ததும் ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வெளியேறிச்சு. இல்ல பெரிய கூட்டம் இல்ல, கூட்டம் ஒரு கூட்டம் வெளியேறி 5 மணிக்கு வந்த கூட்டம். அது நம்ம காலையில 11 மணிக்கு வந்திருக்கலாம், காலையில 4 மணிக்கு வந்திருக்கலாம். அது அவங்க பிரச்சனை. என்ன ஒண்ணு தெரிஞ்சது சார், ஒண்ணு தெரிஞ்சது, மாற்றத்திற்காக மதுரைக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள்னு தெரிஞ்சது சார். மாற்றத்துக்கு வந்திருக்காங்க சார். ஓகே, அந்த மாற்றத்தை அவர் ஏமாற்றம் செய்யவில்லை. அவர் பேசினதாக. ஏடிஎம்கே விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ஏடிஎம்கே இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சார், நிறைய பேர் என்ன கல்லடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிரியாக்குனதுன்றது தெரியல. அது எந்த மாதிரி ஸ்டைல்னு தெரியல. இன்றைய அவருக்கு இருக்கிற டிமாண்ட் என்னன்னா, அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே 26க்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு வேகமும் வெறியும் இருக்கு சார். ஆனா அதற்கான உழைப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்க ஒரு எம்ஜிஆரை எடுத்த உடனே வந்துட்டாருன்னு சொன்னா, புரட்சி தலைவர்ன்றது ஒரு பெரிய லாங் பேஸ். அவர் கலைஞர் கூட டிராவல், அண்ணா கூட டிராவல், பெரிய பேஸ்ல இருந்து வந்தவர். அவருக்கு யார் ஓட்டு போட்டு யார் கூட நின்னாங்கன்னா, டிஎம்கே ஆளுங்க தான் அவர் கூட நின்னாங்க. அப்படிப்பட்ட பின்பலம் திரு விஜய் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒன்லி இவங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், இளம் ரத்தம். இளம் ரத்தம் எதையும் செய்யும். நீங்க நான் விஜய் சார் மேல இவ்வளவு வந்து இருக்கிறதுக்கு காரணம், கல்விக்கு மரியாதை கொடுத்தாரு,
இளைஞர்களை கொத்து கொத்தா கையில வச்சிருக்காரு. ஓகே, எத்தனை பேர் சுத்து போட்டாலும் அந்த கொத்து கொத்தாக நிற்கும் இளைஞர்கள் அவரை காப்பாற்றுவார்கள். அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் தேர்தல்ல இப்போ வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிறார். ஒரு என்டிஏவை ஒரு கணக்கில் எடுத்துக்கல, ஏடிஎம்கேவை கணக்கில் எடுத்துக்கல, அது ஒன்று. இன்னொன்று, டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை புதுசாக தொடங்குற ஒரு கட்சி. இவர் கூட இதுவரையிலும் யாரும் விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொன்னார், என் கூட யார் வந்தாலும் அதிகாரத்தை பகிர்ந்து தருவோம்னு. இதுவரையிலும் யாரும் போய் சேர்ந்த மாதிரி தெரியலை. இல்ல, அன்னைக்கு இருந்த கூட்டத்தை விட இன்னைக்கு இருந்த கூட்டம் வந்து அதிகமா இருந்ததுனால கூட்டணி வந்து தேவையில்லைன்ற மூடுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, நேற்று சொல்றாரு கூட்டணி வேணும்னு தானே சொல்றாரு. இல்ல, அந்த கூட்டணியில நான் தான் சார், எல்லாருமே எதிரிட்டா பெரிய கட்சி தான் சார் கூட்டணி. இப்போ சின்ன சின்ன கட்சிகளை நீங்க கூட்டணி சேர்க்கறது வந்து வேல்யூவா தெரியாது. ஒண்ணு நீங்க ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணணும், இல்ல பிஜேபி ஒன்னா சேர்ந்து நின்னீங்கன்னா டிஎம்கேன்ற ஒரு மகா சக்தியா நிக்குது. டிஎம்கே கூட்டணியில தான் டிஎம்கே என்னைக்குமே மகா சக்தியா இருந்தது சார். 1967 ராஜாஜின்ற ஒருத்தரையே சேர்த்தாரு சார் அண்ணா. அவ்வளவுக்கு கிளவரா ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவுமே கூட்டணியில வெரி ஸ்ட்ராங் தேர். ஓகே, அதையே அவங்க தொடர்றாங்க. அந்த கூட்டணிக்கு முன்னாடி நீங்க தனியா வந்தீங்கன்னா ஓட்டு சதறி கூட்டத்தை பார்த்த உடனே கூட்டணியே தேவையில்லை, நாமளே அடிச்சிடலாம்ன்ற முடிவுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அந்த சிரிப்பை நான் பார்த்தேன். ஒரு டைரக்டா நமக்கு தெரியும் எப்போ இந்த சிரிப்பு வரும், எதுக்கு இந்த சிரிப்பு வரும் போது ஒரு பிரமிப்பான சிரிப்பு. ஒரு ஹீரோ ஸ்மைலா இல்ல அரசியல் தலைவர் ஸ்மைலா சார்? அது இல்ல, நாம ஜெயிச்சிட்டோம்ன்ற ஒரு சிரிப்பு தான். ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்ற ஒண்ணு வரும் சார். அது வரும் தானே சார். அந்த இதுல வந்து கொஞ்சம் அவர் எனர்ஜி ஆகி அவர் பேசுறாரு. அந்த பேச்சு, அந்த ஸ்டைலு, பேப்பரை பார்க்காம துணிஞ்சு அடிக்கிறது சார். இன்னொன்னு சார், எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும் சார். ஆல்மோஸ்ட் அவர் எதிர்த்துட்டாரு, எல்லாரையும் எதிர்த்துட்டாரு. ஓகே, அதுக்கு ஒரு தில்லு வேணும். அது வந்து அந்த தில் தொடர்ந்து நிக்கணும். நாளைக்கே திருப்பி பனையூர்ல இருக்காரு, பனையூர்ல இருந்து போது இந்த மாதிரியான நிறைய எல்லா பக்கம் தான் அட்டாக் வரும். அந்த நீங்க எல்லாரும் அட்டாக் பண்ணா திருப்பி அட்டாக் பண்ண மாட்டாங்களா சார்? ஆப்வியஸ்லி அரசியல் சார், சினிமாவுக்கு நல்ல கதை வேணும், அரசியலுக்கு நல்ல எதிரி வேணும். ஃபிக்ஸ் த எனிமி. ஓகே, இப்போ அவரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டிஎம்கே தான் சார் இவ்வளவு சொல்றாரு. நான் வந்த பொதுவா வந்து மாற்றம் அப்படின்னு வாங்க, இவங்க எல்லாம் சரியில்லை, நான் வந்தா இன்னதை செஞ்சிருவேன் அப்படின்னு அவங்களோட செயல் திட்டத்தை சொல்லுவாங்க. அப்படி எதையுமே சொல்லாம முடிச்சிட்டாரு சார். சார் 3 விஷயம் தான் சார். அடிப்படை கல்வி சார், அதெல்லாம் இல்ல சார். இந்த 3க்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம் சார். புதுசா கல்வி சார், தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு, தாலுகாக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, 2 மாவட்டத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. இந்தியாவிலே அதிகம் பேர் கல்லூரிக்கு போறது இங்கே தான். படிக்க விரும்புகிற ஒருத்தங்க, ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையன் எவ்வளவு ரிமோட் வில்லேஜிலேருந்து ஒரு பையனோ பொண்ணோ படிக்க வரணும்னு வந்தால் ஒன்று அரசாங்க காலேஜில் கிடைக்கும், இல்லை ப்ரைவேட்டில் யாராவது உதவி பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அகரம் ஃபவுண்டேஷன் தொடங்கி 1000 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேற. நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம் இதில். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை விஜய் விமர்சனம் செய்ததற்கு பதிலடியாக முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து கடுமையாக இன்னைக்கு விமர்சிச்சுட்டு வராங்களா, அது எதுக்காகன்னு கேட்டிருக்கிறோம். அந்த பதிலையும் இப்போதே பார்க்கலாம். கூட்டணிக்கு வராததால் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு 39% பேர், ஏடிஎம்கேவை குறிவைக்கிறதுனால, ஏடிஎம்கே தொண்டர்களை குறிவைப்பதால் இந்த விமர்சனம் என்று 31% பேர், அவர் செய்வது நியாயமற்ற விமர்சனம் அப்படின்னு கருதுறதுனால இப்படி பதில் சொல்கிறாங்கன்னு 10% பேர், ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடுன்னு 20% பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு நிறைவு பார்வை லக்ஷ்மி, இந்த போல் எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கேவோட அவர் கூட்டணிக்கு போகணும்னு எதிர்பார்த்ததா எனக்கு தெரியல. முதல்ல அது மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. அதிமுகவினுடைய வாக்குகள், அதாவது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்னால் அது ஏடிஎம்கே ஓட்டு, அது தன்னால் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியும், இல்லை கேப்சர் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நேற்று பேசியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எம்ஜிஆரை பேசிட்டு அதிமுகவினுடைய தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்னு சொன்னதன் மூலமாக மட்டுமே அதிமுகவினுடைய வாக்குகளை முழுமையாக எடுத்துக்க முடியாது. ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்குது, ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்றைக்கி புதுசாக வந்திருக்க விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அவங்க பின்னால் அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஒரே நாளில் போயிடுவாங்கன்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மேபி ஒரு எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போடலாம், போன 2 எலெக்ஷனில் மாற்றி ஓட்டு போட்ட மாதிரி. அவங்க வந்து டிசிலூஷன்டாக தான் இருக்காங்க. தலைமை மேல் அதிருப்தி இருக்கிறது, கூட்டணி மேல் அதிருப்தி, இந்த கூட்டணியில் அதிருப்தி இருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற அவசியமெல்லாம் அவங்களுக்கு அதிமுக இல்லை. சம்பத்துக்கு நிறைவு பார்வை சுருக்கம். சார், அதாவது நாங்கள் கட்சி ஆரம்பித்தது எங்கள் தலைவரை முதல்வராக்குவதற்கு, இது ஒன்று.
ரெண்டாவது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆனால் அதிமுகவோடு நாங்கள் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று அதிமுக தலைவர்கள் பல இடங்களில் பலமுறை பேசியது உண்டு. உங்களுக்கு அதுக்கு நாங்கள் பலமுறை அதுக்கு மறுப்பும் தெரிவித்திருந்தோம். ஏன்னா நாங்கள் இன்னொருத்தர் முதல்வராக்க கட்சி ஆரம்பிக்கல. அதே நேரத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரான எங்கள் தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எங்களோடு இணைபவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கூட்டணிக்கு யாரும் வருவதற்காக வரல அப்படிலாம் சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை. அது காலம், அது கனியும். அதே நேரத்தில் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. மக்களுடைய ஏகோபித்த நம்பிக்கை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, பல கட்சிகளை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட, நாம் தமிழர் உட்பட, திமுக உட்பட, பாஜக உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் எங்கள் கட்சியில் ஆல்ரெடி ஏற்கனவே இணைந்து விட்டார்கள். எங்களுக்கு வாக்களிப்பிற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த மாதிரி ஒரு கூட்டம், அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் விஜய்க்கு வருது அப்படிங்கிறது திராவிட கட்சிகளோட போதாமை. அடுத்ததாக விஜய் போன்றவர்களோட எழுச்சி, அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது, எனர்ஜெட்டிக்காக வருதுங்கிறது திராவிட கட்சிகள் தங்களை இன்னும் தகவல் வச்சுக்கணும். இவங்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, ஆளூர் ஷானவாஸ். இல்லை, எப்போது திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அல்லது ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கட்சி களத்துக்கு வந்தாலும் ஒரு கூட்டம் போகத்தான் செய்யும். அதை நீங்கள் என்னத்தை அவங்களுக்கு திட்டங்களை கொடுத்தாலும் சரி, அவங்களுக்காகவே கொள்கையை வச்சுக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் முழுமையாக போய் அந்த இளைஞர்களுக்கு சென்று சேர்ந்திருக்காது. அதனால் புதிதாக வரக்கூடியவர் ஒரு மாற்றத்தை தருவார், அல்லது நம்ம தலைவர், நம்ம ரசித்து பார்த்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எப்போதும் போகும். அது எல்லா காலத்திலும் போயிருக்கிறது. காலம் அவர்களுக்கு கொடுக்குற படிப்பினைகளில் அவங்க கற்றுக்கொண்டு ரியலைஸ் ஆகிடுவாங்க, யதார்த்தத்தை உணர்ந்து திரும்பிடுவாங்க. அதனால தான் அந்த போன்று வந்தவர்களால் ஒரு பெரிய உச்சத்துக்கு போக முடியாமல் நிறைய பேர் காணாமல் போனதும் அதனால தான். அதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம பெரிய கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனாலும் திமுக அணியை பொறுத்தளவில் வலுவாக இருக்கிறது, கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறது. பாஜக எதிர்ப்பில் எங்களை தாண்டி விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல் நாங்கள் கட்சி ரீதியாக அடையாளப்படுத்துகிற விஷயங்களில் எங்களை தாண்டி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுறது இல்லை, அவர் பண்ணட்டுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் பண்ண மாட்டார். அப்போ எங்களுடைய களத்தை எங்களை தாண்டி கையில் எடுப்பதற்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் தயாராகவும் இல்லைங்கும் போது எங்கள்கிட்ட உள்ள தொண்டர்கள் எங்களை தாண்டி அவர்கிட்ட எப்படி போவாங்கங்கிறது லாஜிக்கான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை இல்லை. எனவே விஜயின் பின்னால் திரள்வது ஒரு ரசிகர் கூட்டம். அந்த கூட்டம் அவர் மீதான கவர்ச்சியின்பால் வருகிற கூட்டம். அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் முதல்ல அரசியல் படணும். அவர் முதல்ல அரசியல் ரீதியான கருத்துக்களை காரமாக வைக்கணும், அரசியல் ரீதியான பிரச்சனைகளை எடுத்து போராடணும். மக்களை தன்னை பார்க்க வர சொல்லாமல் அவர் மக்களை நோக்கி போகணும். முதல்ல மோடியை போல இல்லாமல் வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்திக்கணும். நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது ஒரு தலைவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும். இப்படி ஒரு முக்கியமான பிரச்சனைகளை கருத்து சொல்றது இல்லை, செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, களத்துக்கு போறது இல்லை, போராட்டங்களுக்கு நிற்கிறது இல்லை, போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துவதில்லை. இப்போ அப்படிலாம் பார்க்கலாம். இப்போ வாக்கு திருட்டு பற்றி என்ன அறிக்கை கொடுத்தாரு? கவின் ஆணவ படுகொலை பற்றி என்ன அறிக்கை கொடுத்தாரு? இன்னைக்கு பதவி பறிப்பு மசோதா கொண்டு வந்திருக்காங்க, என்ன அறிக்கை கொடுத்தாரு? இந்த ஓரிரு மாதங்கள்ல நடந்த பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவற்றிலிருந்து எந்த அறிக்கையும் இல்லையா? நன்றி. அறிக்கை மட்டும் நன்றி.